ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஒரு யூடியூப் சப்ஸ்கிரைபர் ஒரு மெயில் பண்ணியிருந்தாரு. ஆக்சுவலாக அந்த மெயில் வந்து பார்த்தோன்னே வந்து ஓகே இந்த மெயிலுக்கான ஒரு ஆன்சர் வீடியோவாக பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஆக்சுவலி இந்த வீடியோ எதை பேஸ் பண்ணி இருக்க போகுது அப்படின்னா, நான் இந்தியாவில் ஃபாரெக்ஸ் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் கிரிப்டோ டேக்ஸ் பே பண்ணி, அதாவது ஃபாரெக்ஸுக்கு டேக்ஸேஷன் கிடையாது, நான் அதை லீகலாக எப்படி ஃபாரெக்ஸ் ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிற கேள்வி மாதிரியும், அதே நிமிஷம் நான் ஃபாரெக்ஸ் ட்ரேட் பண்ணுறேன், நான் துபாய்க்கு மைக்ரேட் ஆகலாமா, ஸோ இந்தியாவில் ட்ரேட் பண்ணுறது பெஸ்ட்டா இல்லை நான் துபாய்க்கு மைக்ரேட் ஆகிட்டு நான் ஃபாரெக்ஸ் ட்ரேட் பண்ணுறது பெஸ்ட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எனக்கு எழுந்துச்சு. ஆக்சுவலி அந்த கேள்விக்கான பதிலாக தான் இந்த வீடியோ இருக்க போது. ஆக்சுவலி நான் இந்த மெயிலோட ரைட் சைடில் அட்டாச் பண்ணுறேன். என்ன இந்த மெயிலில் இருக்குன்னா, ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கை எப்படி லீகலாக நம்ம பண்ண போகிறோம், அதுக்கான ப்ராப்பர் டாக்ஸேஷன் எப்படி பண்ணலாம், ஆஃப்டர் தட் நம்ம துபாயில் ஃபாரெக்ஸ் ட்ரேட் பண்ணுறது பெஸ்ட்டா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. ஒரு விஷயம் சொல்லட்டுமா, ஃபாரெக்ஸ் ட்ரேடு துபாயிலுமே பண்ண முடியாது. ஏன்னா எந்த கண்ட்ரிலுமே பண்ணுறதுக்கான ரெகுலேஷன்ஸ் ஃபஸ்ட்டு கிடையாது. ஏன்னா அதுக்கான ஸ்டெப்பு நானுமே எடுத்தேன். ஆக்சுவலி அதை பற்றி யாருமே இன்னும் பேசல. துபாய்க்கு மைக்ரேட் ஆகலாம் அப்படின்னாங்களாங்கன்னு சொல்கிறாங்களே தவிர, பட் அந்த டாக்ஸேஷன் இஷ்யூவை பற்றி இனிமேல் யாருமே பேசல. பட் துபாயிலுமே ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ரூல் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆனால் ஃபாரெக்ஸ் புரோக்கரில் இருக்கிறவங்க பாதி பேர் துபாயில் தான் இருக்காங்கன்னா அது வேறு மாதிரி, அதாவது ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி மாதிரியும் அப்படி தான் இருக்காங்களே தவிர, டேரக்ட் ரெகுலேஷனாக துபாயில்ங்கிறது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான விஷயம். அதுக்கு நிறைய டேர்ம்ஸ் இருக்குது, நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. என்ன கேள்வி இந்த பர்சன் எனக்கு கொடுத்துருக்காண்டா, ஹாய் ப்ரோ, ஐ எம் டேவ் ப்ரோ. இப்போ ஃபியூச்சரில் ஃபாரெக்ஸில் ஓன் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி இயர்லி 50 lakhs மேலே ப்ராப்பராக ஐடி ஃபைல் பண்ணி இருந்தாலும் ஐடி ரேடருக்குள்ளே இருப்போம்னு ஒரு பர்சன் சொல்கிறாரு. அப்போது பெஸ்ட்டு எது ப்ரோ, இந்தியாவிலேயே இருந்து ட்ரேட் பண்ணுறதா இல்லை துபாய் மாதிரி கண்ட்ரிக்கு ஷிஃப்ட் பண்ணுறதா? ஆனால் எனக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை ப்ரோ துபாய்க்கு ஷிஃப்ட் பண்ணுறது. பட் எப்படி ப்ராப்பராக எப்படி ஐடி ஃபைல் பண்ணி இந்தியாவிலே இருந்து ஃபாரெக்ஸ் ட்ரேட் பண்ணுறது சொல்லுங்கள் ப்ரோ. இப்போது தட் பர்சன் என்ன சொல்கிறாருன்னா, பிளாக் மணியை ஈஸியாக கிரிப்டோவா அண்ட் ஃபாரெக்ஸ் மூலமாக சேஞ்ச் பண்ண முடியும். இன்னும் சொல்கிறாரு, அது நான் இந்தியாவிலேயே ரெகுலேட் பண்ணலை. ஆனால் அப்படி இந்தியாவில் இருந்து எப்படி லீகலாக டாக்குமெண்ட்டோட ஐடி ஃபைல் பண்ணி ஃபாரெக்ஸ் அண்ட் கிரிப்டோவில் க்ரோவில் ஏர்ன் பண்ணுறது சொல்லுங்கள் ப்ரோ. ஸோ க்ரோவில் ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறது டிபெண்ட்ஸ் அப்பான் கேபிட்டல். வருஷத்துக்கு நான் 1 crore பண்ணணும் அப்படின்னா எனக்கு எதாவது அதுக்கேற்ற கேபிட்டலும் இருக்கணும் ஃபர்ஸ்ட் அது. ஸோ பட் இந்த கேள்விக்கான பதில் யாரோ ஒரு பர்சனுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் வந்து ஒரு 50 lakhs இயர்லி ப்ராஃபிட் பண்ணேன். 50 lakhs வந்து ஏர்லி ப்ராஃபிட் பண்ண போனேன். அது நான் லீகலாக டாக்ஸேஷன் ஃபைல் பண்ணுறது பெஸ்ட்டா இல்லை துபாய்க்கு ஷிஃப்ட் பண்ணுறது பெஸ்ட்டா அப்படின்னு பார்ப்போம். ஸோ நம்பர் 1, துபாயோடைய லிவிங் காஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். துபாயில் நீங்கள் மந்த்லி ஒரு ஃபேமிலியாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, விசா அண்டரு எல்லாம் போட்டோம் அப்படின்னாலுமே விசாக்கே ஃபேமிலி விசா எல்லாம் சேர்த்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 to 7 lakhs எனக்கு ஆகிடும் ஃபேமிலி விசாவுக்கு சொல்லலாம். ஏன்னா நான் தனியாக நான் ஷிஃப்ட் ஆகி இருக்கிறத விட நான் எதுக்காக சம்பாதிக்கிறேன் அப்படின்னா என் ஃபேமிலி கூட இருக்குன்னு தான் நான் சம்பாதிக்கிறேன். நான் தனியாக போகல, இல்லை நான் தனியாக இருந்து சர்வே பண்ண போனேன், நான் தனியாக இருந்து என்னோட காஸ்ட் ஆஃப் லிவிங்கை பண்ண போனேன் அப்படின்னா மினிமம் ஒரு 2 எல்லாச்சும் விசா ப்ராசஸிங்க்கு ஆயிடும். ஃப்ரீலான்சர் விசாக்கே ஒரு 2 எல்லாச்சும் ஆயிடும். நம்பர் 1. நம்பர் 2, நான் எப்படி லக்ஸரியாக இருக்க போனா இல்லை சிம்பிளாக இருக்க போனா அப்படிங்கிறத பொறுத்து உங்களுடைய மந்த்லி லிவிங் காஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஃபேமிலியோட இருக்கீங்க அப்படின்னா ஒரு 2 BHK அப்பார்ட்மெண்ட்டே நீங்கள் போறீங்கன்னா கண்டிப்பாக அதோட மந்த்லி ரெண்ட் 2 lakhs. அப்போ இல்லை நான் சிங்கிளாக இருக்க போனேன் அப்படின்னா ஒரு 1 BHK நான் இருக்கிறேன் அப்படின்னாலுமே 1 lakhs வந்துடும். இல்லை நான் ஃப்ரீ ஜோன் ஏரியாவில் அபுதாபி இந்த மாதிரி ஏரியாக்குள்ளே போனோம் அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 75,000 இருக்கும். ஸோ காஸ்ட் ஆஃப் லிவிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அப்போ ஃபுட் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா விட டபுள் தான். ஓகேவா? அப்போது மந்த்லி நான் எவ்வளோ எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஒரு 2 to 3 lakhs. அது டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் எக்ஸ்பென்சஸ். நீங்கள் எப்படி லைஃபை ஜேர்னியை கொண்டு போகிறீங்க, எந்த அளவுக்கு ஜேர்னியை நீங்கள் பண்ண போகிறீங்க. இல்லை நான் ஷேடு ரூமாக இருக்கேன் அப்படின்னா அது உங்களோட டிபெண்டன்சி தான், நான் வந்து சொல்ல முடியாது. ஏன்னா நான் மாதம் ஒரு 50 லட்ச ரூபா சம்பாதிக்கணும்னா என்னோட லைஃப் எப்படி இருக்கணுங்கிறத நான் தான் டிசைட் பண்ணுவேன். அப்போது 50 லட்ச ரூபா சம்பாதிக்க நானும் ஒரு ஷேடு ரூமோ 10 பேர் 20 பேர் இருக்கிற ஒரு ரூம்லையோ அதுக்கேற்ற ஃபுட்டு காஸ்ட்லாம் கம்மி பண்ணி சாப்பிடுவேன்னா இல்லை. இட்ஸ் மை ஓன் லைஃப் அப்படிங்கிறப்போ அதுக்கேற்ற லைஃபை தான் நீங்கள் பார்ப்பீங்க. இந்த மாதிரி லைஃப் வேணும் அப்படின்னா கம்பல்சரி ஒரு 2 to 3 lakhs ஆகிடும். அப்போது வருஷத்துக்கு 25 லட்சம் ரூபா உங்களுடைய காஸ்ட் ஆஃப் லிவிங். நீங்கள் 50 லட்ச ரூபா சம்பாதிக்கீங்க அப்படின்னா நீங்கள் செலவு மட்டுமே 25 லட்ச ரூபா துபாய்க்கு பண்ணணும்.
ப்ளஸ் விசா அந்த இது எல்லாத்தையும் சேர்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 30 லட்ச ரூபா வச்சுப்போம், பாக்கி 20 லட்ச ரூபா தான் உங்கள் கையில் இருக்கும். இதில் ஃபர்ஸ்ட் திங் உங்களுடைய காஸ்ட் ஆஃப் லிவிங், உங்களோட மைண்ட் செட் என்ன மாதிரிலாம் இருக்கு அப்படிங்கிறது. ஆனால் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் திங் நான் 50 லட்ச ரூபா வருஷத்துக்கு சம்பாதிக்கணும் அப்படின்னா என்னோட கேபிட்டல் கம்பல்சரி ஒரு 1 CR இருக்கணும். அப்புறம் மாதம் ஒரு 5 to 10% ரிட்டர்ன்ஸ் வச்சாலும் என்னோட இயர்லி ஒரு 50 lakhs ப்ராஃபிட் பண்ண முடியும். இப்போ பாதி அமௌண்ட்டு 50% எனக்கு துபாயிலே செலவாயிடுது. ஆனால் அதை விட பெஸ்ட் என்னன்னு சொல்லுவேன்னா, நீங்கள் என்ன மாதிரி லைஃப் ஸ்டைலை எதிர்பார்க்குறீங்கன்னு உங்கள் மைண்ட் செட்டுக்கு எனக்கு தெரியாது. ஏன்னா எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா துபாய் லைஃப் ஸ்டைல் எனக்கு பிடிக்கும். ஸோ ஒரு சில பேருக்கு பிடிக்காம இருக்கலாம். ஆனால் அங்கே போயிட்டீங்க அப்படின்னா அந்த லைஃப் ஸ்டைல் எல்லாருக்குமே பிடிக்க ஆரம்பிச்சிடும். காசு கேட்ட டோசன்னு சொல்லுவாங்க, அதாவது காசு கேட்ட லிவிங்னா அங்கேயுமே. ஸோ அந்த லைஃப் அப்படிங்கிறது எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு லைஃபாக தான் இருக்கும். பட் சேவிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குமான்னு கேட்டால் கேள்வி. ஏன்னா நான் சம்பாதிக்கிறதுல 50% என்ன ஆகிடும் அப்படின்னா எனக்கு லிவிங் காஸ்ட்டாகவே போயிடும். இதுக்காக சம்பாதிக்க சேவ் பண்ணணும். ஸோ உங்கள் மைண்ட் செட்டு நீங்கள் எப்படி இருக்க போறீங்க, மணி அப்படிங்கிறத சேவ் பண்ண போறீங்களா, இல்லை நான் சம்பாதிக்கிறது எல்லாமே எனக்காக தான் சம்பாதிக்க போகிறேன், நான் செலவு பண்ண தான் சம்பாதிக்க போகிறேங்கண்ணா அப்படிங்கிற உங்களோட இன்னொரு கேட்டகரி இருக்குது. ஸோ இந்த 2 கேட்டகரியில் நீங்கள் எங்கே போவீங்க? ஏன்னா நான் உங்களை துபாய்க்கு போவேணான்னு சொல்லலை, இந்தியாவில் இருங்கன்னு சொல்லலை. ஸோ ரெண்டுமே சொல்லலை, என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல சொல்றேன். ஸோ எந்த மைண்ட் செட்டில் நீங்கள் இருக்கீங்க, எனக்கு சேவிங்னு இருக்கு, ஃபேமிலின்னு ஒன்று இருக்கு, நான் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அதுக்கும் ஒரு வழி இருக்கு. இல்லை நான் சம்பாதிக்கிறது எல்லாமே செலவு தான் பண்ண போனேன், ஏன் எனக்காக தான் சம்பாதிக்கிறேன்னா அதுவும் ஒரு கேட்டகரி. என்னதுக்காக நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பாருங்க. இந்த இடத்துல 50 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன். ஸோ 50% என்னோட லிவிங் காஸ்ட்டுக்கே போயிட்டு பேலன்ஸ் என்கிட்ட 50% தான் இருக்கு. அது 50% இருக்கலாம், 40% இருக்கலாம், 30 இருக்கலாம், அது எனிதிங் as else. பட் இந்தியாவில் அதே 50 லட்ச ரூபா சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்குங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியன் சிட்டிசன், நமக்கு விசா ப்ராசஸோ அந்த ப்ராசஸோ இந்த ப்ராசஸோ கிடையாது. ஸோ 50 lakhs நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா கவர்மெண்ட்னால இஷ்யூ வருமானு கேட்டால் நீங்கள் இல்லீகலாக பண்ணுனா கண்டிப்பாக நீங்கள் மாட்டுவீங்க. ஏன்னா இப்போ 50 லட்ச ரூபா உங்கள் கைக்கு வருதுன்னா, இன்கம் வருதுன்னா எப்படி வந்துச்சு, ஏன் வந்துச்சுங்கிற கேள்விகள் உங்களுக்கு கண்டிப்பாக ரைஸ் ஆகும். அந்த ரைஸ் ஆகக்கூடாது அப்படின்னா இப்போ நம்ம இந்தியாவில் கிரிப்டோ ட்ரேடிங் அப்படிங்கிறது பண்ணலாம். ஸோ கிரிப்டோ ட்ரேடிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா யாருக்கான்னு பார்த்தீங்கன்னா ரெகுலேட் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா FIU ஃபினான்ஸ் இன்டெலிஜென்ஸ் யூனிட் அப்படிங்கிறவங்க ரெகுலேட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் கிரிப்டோ டிரான்சாக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா யூ ஆர் ஆல்வேஸ் த IT ரேடார். கம்பல்சரி நீங்கள் IT ரேடார்க்குள்ளே தான் போவீங்க. அக்கௌண்ட் ஃபீஸு இந்த ஃபீஸ்லாம் வந்து கிரிப்டோ ட்ரேடிங் பண்ணுறதுனால கிடையாது, அதில் வர இல்லீகல் மணினால தான் உங்கள் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகுது தவிர கிரிப்டோ ட்ரேடிங்னால இங்கே ஃப்ரீஸ் பண்ணலை. அப்போது FIU அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுக்கு வந்து இன்கம் டேக்ஸ் நீங்கள் நோட்டட் ஆவீங்கன்னா நான் அதுக்கான ப்ராப்பர் டாக்ஸேஷன் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ என்ன பண்ண போறீங்க அப்படின்னா லீகல் டெபாசிட், அதாவது FIU ரெகுலேட்டட் எக்ஸ்சேஞ்சஸ்ல நீங்க லீகலா டெபாசிட் பண்ணலாம். பினான்ஸ் ஆகட்டும், இன்னோசிக்ஸ் அந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்க, FIUல ரெகுலேட் பண்ணிருக்காங்க. நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்க டெபாசிட் பண்ணீங்கன்னாவே கிரிப்டோ டெபாசிட் பண்ணிட்டீங்க. நான் என்ன பண்ண போறேன், ஒரு கிரிப்டோவா இன்னொரு வேலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறேன். ஃபார் எக்ஸாம்பிள் கிரிப்டோவா நான் பினான்ஸ்ல வந்துட்டு டெபாசிட் பண்ணிட்டேன். அங்கேருந்து நான் என்ன பண்ண போறேன், ஒரு எக்ஸ்சேஞ்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன். அது ஃபாரெக்ஸ் எக்ஸ்சேஞ்சாக இருக்கலாம். ஸோ நாங்கள் பண்ணுற எக்ஸ்சேஞ்சு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அந்த இடத்துக்கு எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்சேஞ்சுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க. இப்போது பினான்ஸுங்கிற வேலட்லேருந்து நீங்கள் எக்ஸ்சேஞ்சுங்கிற வேலட்டுக்கு பண்ணிருக்கீங்க. அவங்க உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபாரெக்ஸ் ட்ரேட் பண்ணுறதுக்கான API கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் அந்த ஃபாரெக்ஸ் ட்ரேட் பண்ணி ஒரு ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 50 லட்ச ரூபா ரிட்டர்ன் இருக்கீங்க, அதாவது $50,000 ரிட்டர்ன் எடுக்கிறீங்க. நீங்கள் ஒரு 1C டெபாசிட் பண்ணியிருக்கீங்க, ஒரு வருஷத்தில் $50,000 அதாவது 50 லட்ச ரூபா ப்ராஃபிட் பண்ணியிருக்கீங்க. அப்போ அந்த ப்ராஃபிட்டை வித்ட்ரால் கண்டிப்பாக பண்ணணும். அது ஸ்லோலி பண்ணாலும் சரி இல்லை அதிகமாக பண்ணாலும் சரி நீங்கள் பண்ணணும். ஒரு ப்ராஃபிட் வித்ட்ரால் எடுக்கிறீங்க அப்படின்னா ஸோ அது வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணீங்க, திருப்பி எங்கேருந்து கொண்டு போனீங்களோ அந்த இடத்துக்கு தான் கொண்டு வரணும். திருப்பி என்ன பண்ணீங்க, அது திருப்பி பினான்ஸுக்கே கொண்டு வரீங்க. ஏன்னா பினான்ஸ் மூலமாக தான் ஃபாரெக்ஸுக்கு கொண்டு போனீங்க. அதே மூலமாக ட்ரேட் பண்ணிட்டு ப்ராஃபிட் என்ன பண்ணுறீங்க, பினான்ஸுக்கே கொண்டு வந்தீங்க. இப்போ நீங்கள் கேஷாக மணியை வந்து வெளியில் எடுக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரே இடம் எது, ஒரு கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச். அந்த கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் என்ன பண்ண போறீங்க, மணியை வெளியில் கொண்டு வர போறீங்க. வெளியில் கொண்டு வந்தீங்க அப்படின்னா இப்போ 50 லட்ச ரூபா எப்படி வந்துச்சு, 50 லட்ச ரூபா உங்கள் கைக்கு வந்துருக்கு. எப்படி வந்துருக்கு, நான் ஒரு டெபாசிட் பண்ண பினான்ஸில் நான் கிரிப்டோ ட்ரேடிங் பண்ணி 50 லட்ச ரூபா மேக் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி ஒன்று வரும். இப்போ 50 லட்ச ரூபா நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த 50 லட்ச ரூபாய்க்கு நான் கிரிப்டோ ட்ரேடிங் பண்ணால் 28% டேக்ஸ் பே பண்ண போறேன். ஸோ 28% அப்படின்னா எனக்கு எவ்வளோ வருது அப்படின்னா நியர் டவுன் 10% 5 15 லட்ச ரூபா தான் என்னோட டேக்ஸ். பாக்கி 35 lakhs
என்னுடைய ப்ராஃபிட். இந்த மாதிரி நான் டேக்ஸ் பே பண்ணுறது எனக்கு நல்லது. டேக்ஸ் பே பண்ணாமல் யாரும் இது பண்ணணும்னு நினைக்காதீங்க. நான் எனக்கு 50 லட்ச ரூபா உள்ள வந்து நான் 15 லட்ச ரூபாவோட நான் டேக்ஸ் கட்டி வெளியில் வைப்பேன். டேக்ஸ் கட்டுனீங்கன்னா நம்ம நாட்டுக்கு நல்லது செய்யறதுக்காக ஒரு இதுவாக இருக்கும். ஸோ அப்போ 28% பெருசாக நினைக்கிறவங்களுக்கு துபாயில் போயிட்டு நான் எனக்கே தான் செலவு பண்ணணும்னா இந்த 28% நான் டேக்ஸ் கட்ட விரும்பலை அப்படின்னா நீங்கள் துபாய்க்கு மைக்ரேட் ஆகி 50% செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். என் கையில் இந்தியாவில் இருந்தால் 35 lakhs கிடைக்கும். அதே துபாய்க்கு போனேன்னா எனக்கு 20 to 25 lakhs தான் என் கையில் இருக்கும். எனக்கு துபாய் போகலன்னா 10 லட்ச ரூபா எனக்கு லாபம். இதே துபாய் போனேன்னா எனக்கு 10 லட்ச ரூபா நஷ்டம். ஆனால் இது டிபெண்ட்ஸ் அப்பான் லைஃப் ஸ்டைலை பேஸ் பண்ணுது. நீங்கள் எப்படியான லைஃப் ஸ்டைல் வேணுங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ண போகிறீங்க. என்ன மாதிரி லைஃப் ஸ்டைல் வேணுங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ண போகிறீங்க. துபாயில் காஸ்ட் ஆஃப் லிவிங் அப்படிங்கிறது அதிகம் தான், கம்மி இல்லை. நம்ம இந்தியா மாதிரி கம்மியான ஒரு இது இல்லை. ஏன்னா இந்தியாவுடைய சென்னை காஸ்ட்டை விட நீங்கள் துபாயில் சர்வே பண்ணுறது டபுள் த காஸ்ட். அதை நீங்கள் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. இங்கே ஒரு அப்பார்ட்மெண்ட்டோட வாடகை 40,000 ரூபா அப்படின்னா 2 BHK அப்பார்ட்மெண்ட்டோட வாடகை 40,000 ரூபான்னா அங்கே கம்பல்சரி 2 லட்ச ரூபா. அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. இது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். நீங்கள் என்ன பண்ண போறீங்கிறத டிசைட் பண்ணணும். ஸோ இந்த கேள்வி வந்ததுக்காக தான் நான் இந்த மாதிரி ஒரு ரூட் மேப்பை சொன்னேன். ஸோ நீங்கள் கிரிப்டோ ட்ரேடிங் பண்ணால் 28% டேக்ஸ் கட்டிட்டு நம்ம போயிடலாம். நமக்கு நிறைய டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்ம ஊரில் நமக்கு நிறைய டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதை யூஸ் பண்ணுங்கள். நான் யாரையும் டேக்ஸ் கட்ட வேணாம்னு சொல்ல மாட்டேன். டேக்ஸ் கட்டுங்க, பட் அதை லீகலாக பண்ணுங்கள். இல்லீகலாக பிளாக் மணியில் பண்ணாதீங்க. ஏன்னா நிறையா பேர் இல்லீகலாக பிளாக் மணியில் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு நாள் உங்களுக்கு தெரிய ஆரம்பித்தா நீங்கள் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கிட்ட பதில் சொல்ல வேண்டிய நிலைமையில் இருக்கும். அது எவ்வளோ பெரிய இன்னலுக்கு என்ன பண்ணலாம். பட் எனக்கு லீகலாக எனக்கு கிரிப்டோ வேணும்னா கண்டிப்பாக லீகலாகவுமே கிரிப்டோ நாங்கள் சப்போர்ட் பண்ணி தரோம். ஸோ லீகலாக கிரிப்டோ பண்ணுங்கள். லீகல் டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும் வச்சுக்கோங்க. இல்லீகல் டிரான்சாக்ஷன்ஸ் வச்சுக்காதீங்க. சப்போஸ் நீங்கள் கிரிப்டோலேயே நீங்கள் டெபாசிட் அண்ட் வித்ட்ராவல் பண்ணீங்க அப்படின்னா ப்ராப்பரான டாக்ஸேஷன் ஃபைல் பண்ணுங்கள். இல்லைனா இன்கம் டேக்ஸோட நோட்டீஸ் உங்களுக்கு வரும். ஸோ இவர் கேட்ட கேள்விக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு கிளியரான பதிலை கொடுத்துருப்பேன்னு நம்புகிறேன். இதே மாதிரி உங்களுக்கு நிறையா பதில் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். பை சி யூ ஆல்.